புதுச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விவேக், புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். அதாவது தற்போது நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தற்போது ஒரு 9 மணி நிலவரப்படி 16.3% வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. தற்போது அதாவது புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலுக்காக அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் அவர்கள் நவீனா கார்டன் திருமண மண்டபத்தில் இங்கு ஏற்படுத்தப்பட்ட வாக்கு மையத்தில் அவர் தனது குடும்பத்துடன் வாக்களித்தார். இது குறித்து நம்மிடையே தெரிவிக்க அவர் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம். இப்போ தற்போது நீங்கள் வாக்களித்திருக்கீங்க. இந்த தேர்தல் எப்படி நடக்குது? அமைதியாகவும் நேர்மையாகவும் நடக்குதுன்னு? அதாவது இன்று நடைபெறுகின்ற இந்த தேர்தலானது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தலாகவே கருதுகின்றோம். காரணம், ஒரு சம்பிரதாயத்திற்கு அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்துகின்றது. ஒரு அரசு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவர் கீழ் செயல்படுகின்ற அரசு அதிகாரிகள், காவல்துறையர்கள், தேர்தல் ஆணையர்கள் அனைவருமே அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையிலே இங்கே தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மக்களாலும் ஜனநாயக ரீதியாகவும் நான் வெற்றி பெறுவேன் என்பதை அறிந்து கொண்ட திரு நாராயணசாமி அவர்கள் பல பகுதியிலிருந்து, தமிழகத்திலிருந்தும் பிற தொகுதிகளிலிருந்தும் பல சட்டமன்ற உறுப்பினர்களை தலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 100 குண்டர்களை அழைத்து வந்து இங்கே நெல்லித்தோப்பு தொகுதியிலே ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கைப்பற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை விரட்டுகின்ற செயலில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த தொகுதி மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை எந்த ஒரு சூழ்நிலையாவது வன்முறையை தூண்டி இந்த தேர்தலை தன்னுடைய வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் சூழ்நிலையில் திரு நாராயணசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக வாக்குச்சாவடியிலே உள்ளே சென்று வாக்காளர்கள் வரிசையில் நிற்பவர்களை பார்த்து எனக்கு அவர்களுடைய சின்னத்தை சொல்லி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றார். இது தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு முரண்பான செயலாகும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி செய்தியாளர்களையும் வாக்குச்சாவடிகளிலே இருந்து அதிலிருந்து 100 மீட்டருக்கு அப்பார்ந்தால் சென்று பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த வாசப்படியிலே இருந்து பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கின்றார். அதிலும் அவர் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்களை செய்வதை பத்திரிகையாளர் நீங்களே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது எப்படி ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற தேர்தலாக ஒத்துக்கொள்ள முடியும்? நன்றி. தற்போது அதாவது அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் அவர்கள் தெரிவிக்கும் போது முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தொகுதியாக அதாவது வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று அதுக்காக வாக்கு சேகரித்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்துள்ளார். விவேக், அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகரின் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். இந்நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கி 2 மணி நேரம் ஆகிவிட்டன. எத்தனை சதவீத வாக்குகள் நெல்லித்தோப்பு தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கியது. இந்த நிலையில் சரியாக 9 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து 26 வாக்குச்சாவடி மையங்களும் சேர்த்து மொத்தமாக 16.3% வாக்குகள் இதுவரை இந்த இடைத்தேர்தலில் பதிவாகி இருக்கின்றன. அது மட்டுமன்றி ஒவ்வொரு வாக்குப்பதிவு இடங்களிலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து 26 வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளாக சென்று மக்களுக்கான ஏற்படுத்தப்பட்டுள்ள அவர்களையும் அங்கு சென்று பார்வையிட்டு வருகின்றார். அதே போன்று ஓம்சக்தி சேகர் அவர்களும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கேயும் பார்வையிட்டு வருகின்றார். இந்த நிலையில் முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு இந்த தொகுதியில் வாக்கு கிடையாது என்ற காரணத்தினாலும் அதே போல இவர் அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் இங்கு நவீனா திருமண மண்டபத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் தனது குடும்பத்துடன் வந்து தற்போது வாக்களித்து நமக்கு தெரிவித்துள்ளார்.